வாமா, நீயும் வந்து வெயி. இல்ல நான் எதுக்குமா, நீங்களே பண்ணுங்கம்மா. எங்களுக்கு நேரம் இருக்குமா, நீதான் அவசரமா கடைக்கு போகணும்னு சொன்னல. வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேலைக்கு போமா. வாமா. போமா. ஏ சரசு, இங்க வா. என்ன காத குடு. இவ்வளவு போய் நலுங்க வைக்க சொல்ற? உன் பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணுமா வேணாமா? இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாமா. அத வச்சுட்டு வாமா. ஏமா, எனக்கு தான் உங்களை பத்தி முழுசா தெரியாது. ஒரு நல்ல எண்ணத்துல நலுங்கு வைக்க சொன்னா நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல உங்களை பத்தி. உங்க புருஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியாதாமே. இது சுமங்கலிக்கு பண்ற நல்ல காரியமா. நான் கூப்பிட்டாலும் நீ காரணம் சொல்லி ஒதுங்கி இருக்கலாம்ல. என் மக 2 உசுருக்காரி. இது அவளுக்கு தலை பிரசவம் வேற. ஏதாவது ஆயிட போகுதுமா. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? அவங்க ஒண்ணும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு தேடி வரல. உதவ வந்தவங்களை உதாசனப்படுத்துறீங்க. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பொண்டாட்டி என் கூட இருக்காளா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப அவங்க என் கூட இல்ல. அப்ப நானும் இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுல்ல? அப்ப நான் பண்ண சரியா? அது என்னங்க, ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதி? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகாம வீட்லயே இருக்காங்கன்னு. போயிருந்தா இதே மாதிரி அவமானம் தான் இவங்களுக்கும் நடந்திருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இத நான் எங்க அம்மாவுக்காகவோ இல்ல இவங்க தெரிஞ்சவங்கன்னோ இத பேசல. நான் ரொம்ப மதிக்கிற பெண்களுக்காக சொல்றேன். குடும்பத்துக்காக அவங்க பண்ற தியாகங்கள் எவ்வளவோ. குழந்தைக்காக, புருஷனுக்காக, அத்தை, மாமா, குழந்தை, நாத்தனார்னு தன்னை சுத்தி இருக்கிற உறவுகளுக்காக தன்னை சகிச்சுக்கிட்டு சுயநலம் இல்லாம வாழ்றவங்க. அப்படி கையெடுத்து கும்பிட வேண்டிய பெண்களை இன்னொரு பொண்ணா இருக்கிற நீங்க தப்பா பேசாதீங்க. நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் வரும். அது வரக்கூடாதுன்னு தான் பேசுறேன். வாழ்றதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். அது அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. அதை ஏத்துக்கிற மனசுதான் உங்ககிட்ட இல்ல. ஆமா, இந்த மாதிரி ஆளுங்க வீட்டுல ஒரு நிமிஷம் நின்னா கூட அது நமக்கு தான் பாவம். வாங்க போலாம். வாமா, வா. நிலாவுல ஆயா வடை சுட்ட காலமெல்லாம் போய் இப்போ நிலாவுக்கே குடி போற அளவுக்கு கூட அறிவியல் வளர்ந்துருச்சு. ஆனா நம்ம மனுஷங்க அறிவுதான் இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலேயே இருக்கு. எங்க காலத்துலதான் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க. உங்க காலத்திலயும் இந்த கொடுமையெல்லாம் மாறாம அப்படியே இருக்கு. என்னைக்கு மாறுமோ? என்ன மன்னிச்சிருங்க. உங்க விஷயத்துல தலையிட்டு பேசுறதா நினைச்சுக்காதீங்க. அவங்க அப்படி சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தவண்ணா, அதான் உங்க வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆத்திரத்துலதான் அப்படி பேசிட்டேன். இதுல உங்க தப்ப என்னங்க இருக்கு? அவங்களுக்கு சரின்னு பட்டதை அவங்க சொல்றாங்க. பசு போகும்போது கொஞ்சம் கோயில்ல இறக்கி விட்டுட்டு போறியா? நாங்க 5 நிமிஷம் அங்க இருந்துட்டு போறோம். சரி.
வினோதினி, அவங்க சொன்ன வார்த்தை உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுமா. அந்த சோகத்தை நீ முகத்துல காட்டலைனாலும் உன் மனசு படுற வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது. நானும் உன் வயசை தாண்டிதாமா வந்திருக்கேன். இது ஒண்ணும் தடவை இல்லம்மா. இது மாதிரி பல சங்கடங்களை பல தடவை கடந்துதான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த வலி புதுசு இல்ல. என்ன என்ன யாரும் புரிஞ்சுக்கலங்கிற சங்கடம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வீட்டுக்காரர் இல்ல, அவரு வரமாட்டாரு, நான் அமங்கல் இந்த எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இருக்காரு, திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. என் நம்பிக்கைக்கு தானேமா நான் வாழ முடியும். நான் இப்படி இருக்கிறது ஒன்றும் குத்தம் இல்லையே. என்ன நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கணும். அது ஏன் தப்புதான். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற மாதிரி அந்த அம்மாவும் அவங்க பொண்ணும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல தப்பு இல்லையேம்மா. உன் சங்கடத்தை கூட பெருசா நினைக்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. உனக்கு போயா கடவுள் இந்த மாதிரி அடுக்கடுக்கா சோதனை கொடுக்கணும்? இந்த சின்ன வயசுல நீயும் எவ்வளவு வேதனை தான் தாங்குவ. உன் மனக்காயத்துக்கு மருந்து இல்லைனாலும் ஆறுதலா ஒரு 4 வார்த்தை உங்ககிட்ட பேசணும் தாமா உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். நடந்ததையும் நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு இடத்துல தேங்கி போயிடும். அதை மறந்துட்டு நகர்ந்தாதான் வாழ்க்கை ஓடும். அப்படிதான் சில வழிகளை கடந்து நான் ஓடிட்டு இருக்கேம்மா. கடவுள் என்ன சோதிச்சாலும் என்ன புரிஞ்சுக்கிற உங்களை மாதிரி நல்ல உறவுகளை கிடைக்க வச்சிருக்கானே, அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆரம்பத்துல நான் கூட உங்க பையனை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நாங்க சந்திச்ச சூழ்நிலை அப்படி. அதுக்கப்புறம் ஏன்னா தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஒரு பொண்ணோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கும் உணர்வு இருக்கு, அத மதிக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்காக அவர் பேசுனதை நான் மதிக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவமா. என்ன அவனுக்கு ஆண்டவன் அவன் வாழ்க்கையை சரியா எழுதல, பாதியிலே விட்டுட்டான். அம்மா, நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா நான் யார் வாழ்க்கையிலயும் சம்பந்தப்படுத்திக்கிறது இல்ல. ஆனா கேட்கணும்னு தோணுது. திவ்யாவுக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டது அவங்க இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் அத்தை சொன்னதும் தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணோட உணர்வை ஆழமா புரிஞ்சுக்கிற உங்க பையனோட வாழ்க்கையில அப்படி என்னமா நடந்துச்சு?